என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன பகுதியில் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட டென்ஷனை பற்றி பேசினேன். இந்த பகுதியில் கவனத்தை படிப்பு மேலேயோ இல்லை எடுத்துக்கொண்ட காரியத்தின் மேலேயோ கொண்டு வரதுக்கு 2 முக்கியமான அம்சங்கள் இணையணுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். இது பல பகுதிகளில் சொல்லியிருக்கேன். இது அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுடைய பகுதியினுடைய ஒரு நிறைவு பகுதியாக நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் 2 பரிமாணங்கள் இணையணும். உடல், மனது. இந்த உடலும் மனதும் இணையல அப்படின்னா அந்த எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றி பெறாது. நமக்கு 5 புலன்கள் இருக்கின்றன. அந்த 5 புலன்களில் 2 புலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 புலன்கள் கண்ணு மற்றும் காது. ஒரு வகுப்பில் பாடம் நடக்குது அப்படின்னா கண்கள் எங்கே இருக்கணும்? அந்த பாடத்தின் மேலே இருக்கணும், அந்த கரும்பலகையில் மேலே இருக்கணும், ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி இருக்கணும். காதுகள் எதை கேட்க வேண்டும் என்றால் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்றது ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இது 2ம் இருந்தால்தான் சொல்லக்கூடிய பாடங்கள் மனதில் பதியும். இது 2ம் அமையணும் அப்படின்னா காதும் கண்ணும் எங்கே இருக்கு? உடம்புல இருக்கு. அந்த உடம்பு ஒரு இடத்துல நிலை குத்தி இருக்கணும். அதனால் நம்ம உட்கார நிலைமை, நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படி உட்காரோம், வகுப்பில் எப்படி இருக்கோம் என்பது மிக மிக முக்கியம். அதே போன்று தான் வீட்டில் படிக்கும் பொழுதும் உடல் எப்படி இருக்கிறது, போஸ்டர்ன்னு சொல்வார்கள். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் ஸ்டடி பாடி, முதல்ல ஸ்டடி பாடி வந்த அப்புறம் ஸ்டடி மைண்டு. அண்மையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு பயிற்சியை நான் கொடுத்தேன். 2 நிமிடங்கள் கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். என்ன சொல்லணும் குழந்தைகள்கிட்ட? மனதுக்குள்ளே சில சவுண்டு, சில ஒலிகள் இருக்கின்றன. செய்யலாமா வேணாமா, இவர் சொல்கிறத கேட்கலாமா வேணாமா, அங்கே போகலாமா வேணாமா, அது நல்லதா இது நல்லதா, சாயந்தரம் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமா இல்லை பார்க்க வேண்டாமா, நாளைக்கு என்ன செய்யலாம், வரக்கூடிய விடுமுறைகள் எங்கே போகலாம், இதெல்லாம் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இன்டர்னல் டயலாக், இன்டர்னல் வாய்ஸ்ன்னு சொல்லுவார்கள். நமக்கு வெளியில் எத்தனையோ சத்தங்கள். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், உங்கள் மனதில் இது ஏறுதா இல்லையா என்பது உங்களை சுற்றி பல சத்தம். அதில் ஒரு சத்தம் நான் உங்களோட பேசுவது. அப்போது எந்த சத்தத்தை நாம் கேட்க விரும்புகிறோமோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனநிலை நமக்கு தேவை. இப்போ நீங்களே ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். இப்போ என்னுடைய வாய்ஸ் தவிர உங்கள் அறையில் என்னென்ன சத்தம் இருக்குது? ஒரு இடத்துல டிவி ஓடிட்டுருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல குக்கர் சத்தம் வரலாம், இல்லை பம்பு சத்தம் வரலாம், இல்லை தெருவில் யாரோ ஹார்ன் அடிச்சுட்டு போகலாம். இவைகள் எல்லாம் சத்தங்கள் தான். கண்ணை மூடிட்டு 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 என்ற நம்பரை சொல்லுங்கள். அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், நான் 10 எண்களை 0 வரை கீழே சொல்லிகிட்டே வருவேன், நிதானமாக உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்து என்று. அதுக்கப்புறம் ஒரு டைமரை போடுங்க. அந்த டைமரில் 2 நிமிஷம் செட் பண்ணுங்கள். இல்லை முதல்ல டு ஸ்டார்ட் வித் 1 நிமிஷம் செட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்லணும் அந்த குழந்தைகிட்ட? அந்த டைமரை அடிக்கிற வரையில் கண்ணை திறக்கக்கூடாது. இன்றைக்கு 1 நிமிஷம் ஆரம்பிங்க, 2-3 நாள் 1 நிமிஷம் ஆகட்டும், இன்னும் 2 நாள் போகட்டும், அது 2 நிமிஷமாக, அப்புறம் ஒரு 3 நாள் போகட்டும், அது 3 நிமிஷமாக, 5 நிமிடம் வரையில் கண்ணை மூடி தியானம் செய்வது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா we are getting ready. அடுத்த முறை ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தில் போய் பார்க்கும் பொழுதோ, அல்லது ஒரு கேரம் போர்டு ஆடும் பொழுதோ, அல்லது ஒரு செஸ் ஆடும் பொழுது பார்த்திங்களன்னா அவங்க கவனத்திலாம் ஒருமுகப்படுத்துவாங்க முதல்ல. அதே போன்று தான் பவுலிங் பண்ணுறாங்க கிரிக்கெட்டில் அப்படின்னா அவருடைய கண்கள் எல்லாம் அந்த பேட்ஸ்மேனை நோக்கி இருக்கும். ஒரு ரவுண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுப்பார். அப்புறம் அவர் பவுலிங் பண்ணுறதுக்கு ஓடி வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி போடுவார். எப்படி விளையாட்டுக்கு ப்ரிப்பரேஷன் தேவையோ படிப்புக்கும் ப்ரிப்பரேஷன் தேவை. இந்த ஒரு
ஒரு பயிற்சி, இந்த ஒரு அபியாசத்தை கொண்டு வருவதை தினமாக கொண்டு வரும், தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு சாதனாவாக கொண்டு வாருங்கள். என்ன சொல்லணும் குழந்தைகள்கிட்ட அப்படின்னா, மனது இயற்கையாகவே அலையக்கூடிய ஒன்று, தன்மையுடையது. ஆனால் நாம் தான் அதை நம்ம ஒருமுகப்படுத்த வேண்டும். இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நம்ம என்ன கேட்கணும், என்ன படிக்கிறோமோ அது 2 வடிவத்தில் உள்ளே போய் உட்காருது. ஒன்று படம் வடிவமாக, விஷுவல். இரண்டாவது ஒலி வடிவமாக, ஆடிட்டரி. இப்போ வகுப்பில் ஒரு மேப் போடுறாங்க, அந்த மேப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அந்த மேப்பு மனதில் பதியணும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது காதில் ஏறணும். இது ரெண்டும் இணைந்தால்தான் அந்த படிப்பு மனசில் ஏறும். இதில் எது ஒன்று வெளியில் போனாலுமே ஏறாது. சைக்காலஜி சொல்லுவாங்க, மனம் எங்கு போகுதோ அங்கே கண்கள் போகிவிடும், அல்லது கண்கள் எங்கு போகுதோ அங்கே மனசு போயிடும். அந்த கண்களை ஒருநிலை குத்தி இல்லை அப்படி போகுதுன்னா கண் அங்கே போயிடும். ஆக இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும்னா இந்த ஒரு அபியாசத்தை தினம் கொண்டு வரங்க. அப்போ படிப்பில் கவனம் இருக்கும், பல பிரச்சனைகள் வராது. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாமே.